எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் டெய்லி ட்ராவலர் அசோசியேஷன் சார்பாக ஜனவரி 4ஆம் தேதி 2026 அன்று நம்முடைய கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மலேஷ் பாபுஜி அவர்களை நேரில் சந்தித்து தங்கவயலில் இருந்து பெங்களூர் செல்லும் மற்றும் பெங்களூரிலிருந்து தங்கவயல் வரும் தினப்பயணிகளுக்கு வசதி இல்லாத ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டாக்கா, இந்த ட்ரெயின் நம்பர் 66532 இது வந்து பெங்களூர் சிட்டியிலேருந்து இந்த ட்ரெயின் எடுத்தாங்க. இது ஒரு 15 வருஷமாக அது ரன் ஆகிருந்துச்சு. இந்த ட்ரெயினால் என்ன அப்படின்னு சொல்லிட்டாக்கா, மைசூர் ரோட்டில் இருக்கிற பிஹெச்எல் ஒர்க்கர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் போகிறவங்களுக்கு சிட்டியில் வந்து ஏறுறதுக்கு அனுகூலமாக இருந்துச்சு. அதே மாதிரி பிஹெச்எல் போர்ஸ்லின் டிவிஷன் யஷ்வந்த்பூர் இருக்குது. அந்த எம்ப்ளாயிஸ் வந்துட்டு சிட்டியில் வந்து ஏறுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் யார் யார் ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா, கர்நாடகா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் ஃபேக்ட்ரி யஷ்வந்த்பூர், கர்நாடகா ஆன்டிபயோட்டிக் பாராமெடிக்கல் லிமிடெட், அப்புறமா சிஎம்டிஐ, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், இந்தியன் வுட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சென்ட்ரல் பவர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்தியன் வெட்டரினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிவி ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அப்புறமா இந்தியன் சாயில் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இவங்கெல்லாம் வந்து கண்டோன்மெண்ட்ல ஏறதுக்கு அந்த ட்ரெயின் வந்து வசதியாக இருந்துச்சு. இது அடுத்ததாக வந்துட்டு பைபநல்லி ஸ்டாப்பில் வந்துட்டு ஒரு 1000 பேர் ஏறினதா இருக்கும். அப்படின்னு சொன்னாக்கா, பெங்களூரில் இருக்கிற பெம்எல், ஹெச்ஏஎல், ஜிடிஆர்இ, எல்ஆர்டி, ஏடி, ஏடிஏ, என்ஏஎல், ஐஎஸ்ஆர்ஓ இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் இந்த பைபநல்லி ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ஏறி பயணம் செய்யறதுக்கு ரொம்ப அனுகூலமாக இருந்துச்சு. கிருஷ்ணராஜபுரத்தில் யார் யார் ஏறுவாங்கன்னா, பிஎல் ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுறவங்களும், இந்தியன் டெலிபோன் இண்டஸ்ட்ரியில் வேலை பண்ணுறவங்களுக்கும் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் ரொம்ப அனுகூலமாக இருந்துச்சு. ஆனால் ரயில்வே வந்துட்டு யாருமே கன்சல்ட் பண்ணாத, மக்களுடைய நலனை கருதாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டியில் இருந்துட்டு பைபநல்லி கொண்டு வந்தாங்க. சரி, பைபநல்லிருந்து கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணாங்க. அது ஆயிட்டு பிறகு திரும்ப அதை என்ன பண்ணிட்டாங்க, கேஆர்புரம் மாறிக்கு போமா பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, கேஆர்புரத்துலேருந்து ஒயிட்ஃபீல்டுக்கு பண்ணிட்டாங்க. இந்த ஒயிட்ஃபீல்டில் இருந்து மாறிக்கு போகிறதுக்கு யாருக்குமே அது வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மிஸ்டர் மலேஷ் பாபுஜி அவர்கிட்ட சொன்னோம். நான் ஜஸ்ட் ஐ ஹேட் ஏ ஃபோன் கால் வித் மிஸ்டர் மலேஷ் பாபுஜி. சார், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது கேஜிஎஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கே இருக்கிற அப்படின்னு சொன்னார். நான் கேஜிஎஃப்ல இருக்கிறேன் சார். அப்போ அவர் சொன்னார், நான் பெங்களூரில் இருக்கிறேன், எங்கள் அம்மா வந்து சிக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் கோலார் வர்றதெல்லாம் நான் வந்து போயிடுறேன் அப்படின்னாரு. நான் சொல்லிட்டேன், இல்லை சார், தாயின்னும் போது அவர் எம்பியாக இருக்கலாம், அவர் மந்திரியாக கூட ஆகலாம், தாய்க்கு மகன் தான். அதனால வந்து ப்ளீஸ் ಡೋಂಟ್ ಕಮ್ ಟು ಕೋಲಾರ್ ಸರ್, ನಿಮ್ಮ ತಾಯಿ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಾಳೆ ನಾಳೆ ದಿವಸ ಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡೋಣ. ಇಲ್ಲ KGF ಸಮಸ್ಯೆ ಭಾಳ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, ಆದ್ರಿಂದ ನಾನು ಇವತ್ತೇ ಬರ್ತೀನಿ ಮಾಣಿಕಮ್ಮ ಅವರೇ, ಒಂದು 3/4 ಗಂಟೆನಲ್ಲಿ ನೀವು ಬಂದ್ಬಿಡಿ ಕೋಲಾರ ಅಂತ. ಸೊ ಕೋಲಾರ ಬಂದಮೇಲೆ ನಮ್ಮ ಕೋಲಾರ ಲೋಕಸಭಾ ಕ್ಷೇತ್ರದ ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತೆ ನಾನು ಕೋಲಾರ್ಗೆ ಹೋಗಿ ನಾನು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲರ್ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮೆಂಬರ್ಸ್ಗಳು ಸುಮಾರು, ಅದರಲ್ಲಿ ಚಂದ್ರನ್ನು, ಗಾಂಧಿ, ಸ್ಟಾಲಿನ್, ஸ்டீபன், பாபு, ஸ்டான்லி, வினோத், ஜோஸ்வா, நாங்கள்லாம் வந்துட்டு கோலார் லோக்சபா மெம்பர் மாண்புமிகு மலேஷ் பாபுஜியிடம் நாங்கள் எல்லாமே எடுத்து சொன்னது மேலே இமிடியேட்டாக he has spoken with the general manager South Western Railway, and immediately he asked a big question, who has authorized you to change the time? ஸோ உண்மையில் அவர் கேட்ட கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிச்சு. ஸோ அதனால வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, டிஆர்எம் ஆஃபீஸ் கிட்ட போய் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். டிஆர்எம் வந்துட்டு என்ன பண்ணார், டெம்பரவரியாக வந்துட்டு ஒயிட்ஃபீல்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணலாம், கொஞ்ச நாளில் நாங்கள் கேஎஸ்ஆர் சிட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நானும் என்னன்னு சொன்னேன், 3:55க்கு பண்ணுங்க சார், 2:55 இருந்தது 3:55க்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை 3:55க்கு பண்ண முடியாது, காரணம் 3:30க்கு எடுத்தால் தான்
மூன்று வந்தே பாரத் ட்ரெயின். ஒன்று வந்து கண்டோன்மெண்ட்ல இருந்துட்டு கோயம்புத்தூர் மதுரைக்கு போகிற வந்தே பாரத், இன்னொன்று வந்துட்டு கண்டோன்மெண்ட்ல இருந்துட்டு மதுரை போகிற வந்தே பாரத். மூணாவது வந்துட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மைசூர்லேருந்து பெங்களூர், எம்ஜிஆர் சென்னைக்கு போகிற வந்தே பாரத் போகிறதுனால எங்களுக்கு அந்த 20 நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். நாங்களும் ஒத்துக்கணும். ஸோ அதனால ನಮ್ಗೆ ಭಾಳ ನಂಬಿಕೆ ಇದೆ. ನಮ್ಮ ಕೋಲಾರ ಲೋಕಸಭಾ ಕ್ಷೇತ್ರದ MP ಮಿಸ್ಟರ್ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬುಜಿ ಅವ್ರ ಮೇಲೆ ನಮಗೆ ಭಾಳ ಭರವಸೆ ಇದೆ, ನಂಬಿಕೆ ಇದೆ. ಖಂಡಿತವಾಗಿ ಆ ಟ್ರೈನು ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಸಿಟಿಯಿಂದ ನಾವು ಆಪ್ರೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ವ್ಯವಸ್ಥೆ ಮಾಡ್ತೀವಿ. ಒಂದು ತಕ್ಷಣ ನಾವೇನು ಕೇಳ್ತೀವಿ ಅಂದರೆ, KR ಪುರಮಲ್ಲಿ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ 1 ಖಾಲಿಯಾಗಿದೆ. ಸೊ ಈ 6653T ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ನ ಆಪ್ರೇಟ್ ಮಾಡಬೇಡಿ ಸರ್, KR ಪುರಮ್ನಲ್ಲಿ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ 1 ಖಾಲಿಯಾಗಿರೋದ್ರಿಂದ ನೀವು ಆಪ್ರೇಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಮ್ಗೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ. ನಾವು ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ಗೆ ಬಂದು ನಾವು ಹೋಗೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗಲ್ಲ. ಸೊ ಆದ್ದರಿಂದ ತಾವು ಇದು ಬೇಗಷ್ಟು ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ನಾವು ಕೇಳ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಮತ್ತು ನಮ್ಮ ಕೋಲಾರ ಲೋಕಸಭಾ ಸದಸ್ಯರು ಸನ್ಮಾನ್ಯ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬುಜಿ ಅವ್ರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ, ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ. ಸೊ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಸಹಕಾರ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಧನ್ಯವಾದಗಳು. ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.